5 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை இன்று சந்தித்துள்ளார். நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டு நிலுவையில் உள்ளது. நேற்று முன்தினம் சென்னையிலிருந்து விமானத்தில் டெல்லி புறப்பட்டு சென்ற ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தமிழக அரசியல் சூழல் குறித்து பிரதமர் மோடியுடன் ஆளுநர் ஆலோசித்ததாக கூறப்பட்டது. ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கில் 35 நாட்களாக தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் உள்ளிட்டோர் கேரள மாநிலம் திருச்சூரில் வைத்து நேற்று கைது செய்த போலீசார் கரூர் அழைத்து வந்தனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக விஜயபாஸ்கரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் விஜயபாஸ்கரை 15 நாட்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். மேலும் சார் பதிவாளரை மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட பிரவீனுக்கும் ஜூலை 31 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மீதான பாலியல் புகாரை தொடர்ந்து ஆளுநர் மாளிகை செல்வதற்கு பெண்கள் பயப்படுவதாக மம்தா பானர்ஜி பேசியிருந்த கருத்துக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ் மீது ஆளுநர் மாளிகையில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் பாலியல் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த குற்றச்சாட்டிற்கு ஆளுநர் ஆனந்தபோஸ் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை செல்வதற்கு பெண்கள் பயப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மம்தா பானர்ஜி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்குவங்க ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போது ஆளுநருக்கு எதிராக அவதூறாக எந்த கருத்தையும் மம்தாவும் அவரது கட்சியினரும் தெரிவிக்கக்கூடாது என்று நீதிபதி கிருஷ்ணாராவ் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் சண்முகம் உட்பட 7 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கடந்த 19ஆம் தேதி விஷசாராயம் அருந்திய 229 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி 6 பெண்கள் உட்பட 67 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 161 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் சண்முகம் உட்பட 7 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விஷ சாராயத்தை தடுக்க தவறியதற்காகவும் அலட்சியமாக செயல்பட்டதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.